நம்ம கண்ணதாசனோட தொகுப்பு நல்லா போய்கிட்டு இருக்கு. அதாவது சங்க இலக்கியத்திலிருந்து எப்படி பாடலாம் திரைக்காவியமாக மாற்றினார், அவரோட கவிதை தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வரியில் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய தகவல்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் சிறந்த திரைப்பட பாடல்கள்லாம், அதாவது மக்கள் மனதை எளிதில் கவர்ந்த, ரொம்ப தேனாட்டம், ரொம்ப ஈஸியாக கஷ்டமான வார்த்தைகள்லாம் இல்லாத ஒரு நல்ல தமிழ் வார்த்தைகளை போட்டு ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி என்னென்ன பாடல்கள்லாம் இருக்குது, அது நம்மளோட பகிர வந்திருக்கிறார் நாகை குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். திரைப்பட பாடல்கள் நிஜமாகவே ஒரு காதலாக இருக்கட்டும், தத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மோட்டிவேஷ்னல் அந்த மாதிரி பாடலாக இருக்கட்டும், அவர் எழுதின பாடல்களில் எனக்கு இந்த பாட்டு தான் சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இந்த பாட்டு வந்து தட்டிக்கவே முடியாது, இந்த காலகட்டத்தில் எழுதின பாட்டு அப்படின்னு நீங்கள் தவிர்க்கவே முடியாத மாதிரி ஒரு பாட்டுன்னு நீங்கள் சொல்ல முடியாது கண்டிப்பாக அவரோட கவியரசர் பாட்டிலேருந்து. இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே வரிசைப்படுத்துங்களா? அதாவது 32 வருஷமாக பாட்டு எழுதுகிற கண்ணதாசன் ஃபஸ்ட்டு வந்து 1949 பார்த்தீங்கன்னா கலங்காதிரு மனமே உன் கனவும் ஒரு நாள் நினைவாகும் தினமேன்னு சொல்லி கண்ணே கலைமானை வரைக்கும் 81 வரைக்கும் அவரோட ஆரம்ப பாடல்லேருந்து முடிவு வரைக்கும் கால முடியும். அது கண்ணதாசனுக்கும் அவர் போற்றிய கண்ணனுக்கும் எல்லாமே காக்கா தான். கக்கர வரிசையத்தில் அப்படி அவருக்கு ஒரு பரிச்சயம். அதில் வந்து 1956 சுமைதாங்கி படம் வந்திருக்கும். அந்த படத்தில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா வாலி வந்து ரொம்ப மிக எளிமையாக பாட்டு எழுத வந்தபோது, வாலி வந்து வேலைவாய்ப்புக்கு வந்து கிடைக்காத போது ஊருக்கே திரும்பி போயிடலான்னு வரும்போது ஒரு 10,000 பாடல்களுக்கு சொந்தக்காரராக வாலியை மிகப்பெரிய கவிஞராக வச்ச பாடல் அதுதான். மயக்கமா கலக்கமா அந்த பாட்டு தான். அதில் ஒரு பல்லவி என்ன சொல்கிறார் பாருங்கள், ஏழை மனதை மாளிகையாக்கி. பணக்காரனாக இருக்கும்போதும் ஏழையாக இருக்கும்போதும், ஏழையாக இருந்துட்டாக்கா நம்ம அப்படியே குப்புற கிடந்து இறந்து போயிடுறதில்ல. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இன்றைக்கி நம்ம போகிற போக்கில் சொல்கிறோம், உனக்கு மேலே உள்ளவனை ஏன் பார்க்குற, ஏன் கீழே உள்ளவனை பாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதை பாடல் வழியில் வரும்போது எத்தனையோ படிக்காதவர்களுக்கு இதை போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வரி, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். யார் சொல்ல முடியும்? ஒரு சாதாரண வரியை கொண்டாந்து அப்படியே லிரிக்கில் அப்படி பாடல் வரிகளில் வைக்கும்போது அது பயன்பாட்டுக்கு வந்துடும்போது வாலிக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரோட வாழ்க்கைக்கு திருப்புமுனையாக இருந்திருக்கும். இன்னும் எத்தனையோ பேர் இந்த பாடல்களை கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதிரி ஒரு தோல்வியில் தோலும் போது இந்த பாடலை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்புகிறேன். ஆமாம், இன்னொரு பாட்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாரு பாருங்க, இறைவனுக்கும் நமக்கு மனிதனுக்கும் உள்ளதை, பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம் அது எல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம், எல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம், இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். வரிகள் வந்து பார்த்திங்கனாக்கா இது காலத்தால் அழியாத ஒரு கற்கண்டுகள். இந்த காலத்துலேயும் சரி, எந்த காலத்துலேயும் இந்த பாடலோட ஒரு துளி சுவாரஸ்யம் கூட குறையாது, கருத்து வளம் ஒரு துளி கூட குறையாது, அவ்வளோ பொருத்தமாக இருக்குது. அதுதான் கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதுனதுனால தான் இன்றைக்கி நம்மெல்லாம் வந்து நம்மளை மாதிரி இளைஞர்கள்லாம் இன்றைக்கி திரைப்படம் பக்கமே போகிறதுக்கு வந்து அச்சப்பட்டு நிற்க. ஏன்னா அந்த மாதிரி கருத்து வளத்தை கொடுக்கறதுக்கு இனி இன்றைய சூழல் பொருத்தமாக இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை ரசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சினிமாக்கள் இருக்கா, இல்லை இன்னைக்கு வந்து சமூக சூழல் அது மாதிரி இருக்கா, இதை வச்சா மக்கள் ஓடுமா பார்ப்பாங்களா, எந்த மாதிரியான ஒரு இளைஞர்களுடைய சமுதாயத்தினுடைய போக்கு இருக்குது, அது தகுந்த மாதிரி தான். அன்னைக்கு பாமரர்கள் இலக்கியம் கேட்டாங்க, எழுதுனாங்க, வெற்றி பெற்றாங்க, மக்கள் மனசில் அமரப்பந்தலிட்டு சிம்மாசனம் போல் அமர்ந்திருக்காங்க. இதுதான் சாரம். சூரியகாந்தின்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா பரமசிவன் கழுத்துலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புதுசாக வந்து என்ன விளக்கம் சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு நம்மளை பார்த்து நம்ம ஒரு நினைவுபடுத்துறது தான். அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஒரு நினைவுபடுத்த. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பரமசிவம் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. நல்லா சௌகரியமாக போய் சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு உட்காந்துட்டு கேட்கும்போது அங்கே இருந்துக்கிட்டு, ஏன்னா பாம்பு வந்து சிவபெருமான் தோலை விட்டு கடவுளை விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கருடன் கொத்தி எடுத்துருன்னு நல்லா தெரியும். ஆனால் அவர் கருடனுக்கு எழுதுனதில்லை, கருடன் மாதிரி இருக்கிற சில மனிதர்களுக்கு எழுதுனது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, இது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவம் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. இதில்
பியூட்டி என்னென்னா, மிகப்பெரிய அழகியல் என்னென்னா, ஔவையோடைய பாட்டு நம்ம சொல்லியிருக்கோம். கண்ணதாசன் வந்து இலக்கியத்தில் ஜாம்பவான். அந்த ஔவையோடைய பாட்டு எடுத்துகிட்டு வந்து மதியாதார் தலைவாசல் முற்றம் மதித்துருகால் மிதியாதே. அந்த முற்றம் என்பது வீடு, இந்த வீட்டு பக்கம் போயிடாதேன்னு அந்த வரியை கொண்டாந்து போட்டு ஏதோ ஒன்றை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு வடிவத்தில் எப்படியோ செய்ய வேண்டும் என்ற அசாத்திய தைரியம் வந்து கண்ணதாசனுக்கு இருந்துச்சு. அதனால் பாடல் வந்து சிறப்பாக வடிக்க முடிஞ்சிச்சு. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு ஒரு பாட்டு. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா கம்பனை கொண்டு வந்திருப்பார். எத்தனை இலக்கிய வடிவங்கள் அந்த 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 20ஆம் நூற்றாண்டில் வரக்கூடிய அந்த இலக்கிய வரிகள்லாம் அதில் கொண்டாந்து போட்டிருப்பார். அதுதான் கண்ணதாசனுடைய ஒரு திறமை. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி மங்கை அமராவதி மங்கை அமராவதி, அண்டி என்றும் வருவோர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. ஆஹா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் தமிழ் சிந்தும் சுவையாகுமா. இப்படி முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அவருடைய திரைப்பட பாடல்களில் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு அவரையும் வளர்த்துக்கிட்டு தமிழையும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் கண்ணதாசன். அந்த காலங்கள் 54ஆக இருந்தாலும் தமிழை அவர் கையாண்ட விதமும் தமிழை அவர் படித்த விதமும் படித்ததன் காரணமாக தமிழ் அவர் ஏற்றிய உச்சமும் உயரமும் மிக அரிதானது. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், 1000 வருடங்களுக்கு வாழக்கூடிய கவிஞன் கவியரசர் கண்ணதாசன். சார், கண்ணதாசனை பற்றி மிக அரிய தகவல்களை தேடி தேடி பிடிச்சிருக்கீங்கன்னு தான் நாங்கள் உச்சிக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளோ அழகான குரல் வளத்தோடு கொண்டாந்து பாடுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மிக அழகான ஒரு நேர்த்தியான குரல், மிக அழகாக பாடுறார், மிக அழகாக பேசுகிறார், மிக அழகாக கவிதை வாசிக்கிறார். அப்படி இல்லை, கவிதை என் காதலின்னு பாரதி சொன்ன மாதிரி அந்த கவிதையை வந்து நம்ம படிக்கிறத எழுத்து திறமை இல்லைனாலும் வாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் தந்திருக்கிறான்னு தான் நம்ம நம்பணும். ஏதோ அவங்களையெல்லாம் இந்த பூர்வ ஜென்மத்தில் நம்மெல்லாம் கொஞ்சம் பேசி பழகணும்னு இருந்திருக்கு. அதுதான் நல்ல ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கும் நம்முடைய வெற்றியின் வழி யூடியூப் சேனலுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றிகள் இந்த பொன்னிற வேளையிலே. நன்றி, வணக்கம்.